டைம் 12:30. இப்போ ஒருத்தர் மைக்கை வச்சுன்னு புலம்புறான்னா பார்த்துக்குங்க. இந்த கேமுக்கெல்லாம் யாராவது அடிக்ட் ஆவாங்களா? இல்லை நான் கேட்குறேன். நான் இந்த ஆள் என் ஃபீல்டில் வந்து ஒரு 2 வாரம் இருக்குங்க. ஃபோனும் கையுமா சுற்றிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடுங்க. இந்த ஆள் பார்த்த வேலைனால லிட்ரலி இந்த 2 வீக்ஸாக நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் ஒரு பர்சன் கிட்ட. என்கிட்ட யாராவது பேசுகிறத 2 நிமிஷம் நிறுத்தினாங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துறேன். ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணுறது கிடையாது. வீடியோ எடிட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கேப் கிடச்சிதுன்னு வைங்களேன், ஃபோன் எடுத்துக்கிறேன். வெளில எங்கே சாப்பிட போகிறேன்னா ஒரு 5 மினிட்ஸ் கேப் கிடச்சிதுன்னா ஃபோன் எடுத்துக்கிறேன். ஒர்க் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கிடச்சா கூட உட்காந்துக்கிறேன் ஃபோனை வச்சுக்கிட்டு. கேம் விளையாடினா நம்ம ஒர்க் டைமை கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் கேம் விளையாடுறதே நிறுத்தினேன். என்ன தானே கேட்குறீங்க? வேறு ஒன்றும் பெரிய கேம்லாம் கிடையாது. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் கேமே கிடையாது. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அது எதுவுமே இல்லைங்க. ஃபோர்ட்நைட் கூட கிடையாதுங்க. செஸ் விளையாடுறதுக்கு என்னோடய பிலவுடு பர்சன் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு போனேன். அவங்கள பிக்கப் பண்ண போன இடத்துல என்ன பண்ண தெரியுமா? டைம் 12:30. இப்போ ஒருத்தர் மைக்கை வச்சுன்னு புலம்புறான்னா பார்த்துக்குங்க. என்னை இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குனது யாருன்னு தெரியுமா? செஸ் ஆட தெரியாதவங்களுக்கு செஸ் ஆட கற்று தரணும். அதை விட்டு டான்ஸ் ஆட வச்சு மானபங்கப்படுத்த கூடாது. யோ டேனி, என்னையா ஸ்டெப் அது? எங்க போனாலும் ரூஃபிஜன் பயிலுகடா அப்படின்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி உங்க ஃபாலோவர்ஸ் தான் இப்படிலாம் பண்றாங்க, நம்பால் கொஞ்சம் நல்ல மனுஷன் நினைச்சா பிரக்னானந்தா கிட்ட போயிட்டு 1v1 சிங்கிள்ஸ் வரியான்னு கேட்டிருக்காரு. டான்ஸ் செஸ்ஸில் இருக்கிற சிப்பாய் மாதிரி இவர் இருக்கிற எல்லா இன்ஃப்ளூயன்சஸையும் அடிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் கடைசியில் வந்தார் விநாயகன்ற மாதிரி விஷு வந்தார். அப்படி விஸ்வநாத் ஆனந்தம் இவரும் ஆடி இவர் தோத்து இவரை டான்ஸ் ஆட வச்சு பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷமானு கேட்டிங்கன்னா லைட்டாக நீங்கள் என்ன கேட்பீங்க, ஏன் இந்த ஆள் ஆடுறதை நீ பார்க்கணும் அப்படின்னு. ஒரு 5 நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேங்க. 1v10 மேட்ச் போயிருக்காரு. 10 பேரையும் ஆட விட்டுருக்காருங்க. அந்த 10 பேரும் எஸ்ஐ சார்ன்ற மாதிரி தனியாக ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஆள் கூலாக உட்காந்து கோக் குடிச்சிட்டு இருக்காரு. விஸ்வநாத் ஆனந்த் அவரே வந்து இவர் சிங்கிள்ஸ் கூப்பிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக பால் ஊற்றி பாட கட்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் ஆட வைக்கவே முடியாது. ஒரு பாயிண்ட்ல கேமும் முடியுது, நானும் தோத்துட்டேன்.